தாம்பரம் மாநகராட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் மக்களுக்கான திட்டங்கள் இல்லை என கூறி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சியில் சிறப்பு மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதிக்குழு தலைவர் ரமணி ஆதிமூலம் வெளியிட்டார். கூட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்தவாறு கலந்து கொண்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் பட்ஜெட்டில் மக்களுக்கு தேவையான அடிப்படை திட்டங்கள் எதுவும் இல்லை என்று குற்றச்சாட்டு தெரிவித்தனர். மேலும் இந்த பட்ஜெட்டை கண்டித்து கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். அந்த பட்ஜெட் சல்லிக்காது புரியல பட்ஜெட். யாருக்கு அந்த பட்ஜெட்னா கான்ட்ராக்டுக்காரங்களுக்கும், அதாவது மேயரு, துணை மேயரு, மண்டல தலைவருக்கு, இவங்களுக்கு கமிஷன் போறதுக்காக வைக்கப்பட்ட இந்த பட்ஜெட். இது ஒரு ஸ்பீட் பிரேக்ல வெள்ளை வரணும் அடிச்சிருந்தா வர வச்சு தெரியும். அவன் பாட்டு ஹைட்டா போட்டு போட்டான். சிட்லப்பாக்கத்துல 2 பேர் அநியாயத்துக்கு ஏழை தொழிலாளி இறந்து போயிட்டான். நாய் கடிச்சு 3 பேர் செத்து போனாங்க. இது வரலாம். மாடு முட்டி 2 பேர் செத்துக்கிறாங்க. கொசு பருத்து அடிக்கல, குப்பை வாரல. ஆனா எல்லாத்துக்கும் லட்சக்கணக்கில் டெண்டர் பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் டெண்டர்.